உலகையே கலக்கி வருகிறது தென்கொரியாவைச் சேர்ந்த இளம் இசைக்குழு. பாய்ஸ் பட பாணியில் உருவான அந்த குழு பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தமிழில் வெளியான படம் பாய்ஸ். இந்த படத்தில் இளைஞர்கள் 5 பேர் இணைந்து பாய்ஸ் என்ற பெயரில் இண்டிபெண்டன்ட் மியூசிக் குழுவை உருவாக்கி பல தடைகளை கடந்து மக்களிடம் தங்களது இசையை கொண்டு சேர்ப்பார்கள். இதேபோல் தென்கொரியாவைச் சேர்ந்த இளம் இசைக்குழுவான BTS உலகையே கலக்கி வருகிறது. பேங்டன் பாய்ஸ் என்பதன் சுருக்கமே BTS. ஆண்டில் பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் என்ற நிறுவனத்தின் மூலம் இசை உலகில் அடியெடுத்து வைத்த BTS உள்நாட்டில் ஒட்டுமொத்த இசை ரசிகர்களையும் கவர்ந்தது. அதோடு நின்றுவிடாமல் பாப் இசையின் பிறப்பிடமான அமெரிக்காவிலும் ஏராளமான ரசிகர்களை தனக்கென உருவாக்கியது. இவர்களின் பாடல்கள் பெரும்பாலும் தன்னம்பிக்கை தரக்கூடியதாகவும் நுணுக்கமான உணர்ச்சிகளை பிரதிபலிப்பதாகவும் இருக்கிறது. 2015 ஆண்டில் தனது த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மொமெண்ட் இன் லைஃப் என்ற ஆல்பம் மூலம் முதல் முறையாக பில்போர்ட் பட்டியலில் இடம் பிடித்தனர். இங்கிலாந்தைச் சேர்ந்த பீட்லஸ் என்ற இசைக்குழுவிற்கு பிறகு இந்த சாதனையை நிகழ்த்தியது BTS தான். உலகம் முழுவதும் இதுவரை 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் இசை நிகழ்ச்சி நடத்தி உள்ளனர். இங்கிலாந்தில் உள்ள வெம்புலி மைதானத்தில் இசை நிகழ்ச்சி நடத்திய முதல் ஆசிய இசைக்குழுவும் BTS தான். அது மட்டுமன்றி வெம்புலி மைதானத்தில் 60,000 டிக்கெட்டுகள் 2 மணி நேரத்தில் விற்று தீர்ந்தன. BTS குழுவினர் இதுவரை சுமார் 250க்கும் மேற்பட்ட விருதுகளை அள்ளி குவித்துள்ளனர். மேலும் 14 முறை கின்னஸ் சாதனைகளை நிகழ்த்தி உள்ளனர். இவர்களது பாடல்கள் அனைத்தும் வெளியான 24 மணி நேரத்தில் மில்லியன் பார்வையாளர்களை ஈர்க்கக்கூடியவை. சமீபத்தில் வெளியான டைனமைட் பாடல் வெளியான 24 மணி நேரத்தில் 100 மில்லியன் பார்வையாளர்களை கவர்ந்து புதிய சாதனை படைத்தது. 2019 ஆண்டு வெளியான பாய்ஸ் வித் லவ் என்ற பாடல் தற்போது 1 பில்லியன் பார்வையாளர்களை கடந்துள்ளது. கடந்த மாதம் ஆன்லைன் மூலம் நடைபெற்ற மேப் ஆஃப் த சோல் ஆன் இசை நிகழ்ச்சியை 9.93 லட்சம் பேர் கண்டுகளித்துள்ளனர். உலகிலேயே ஒரு ஆன்லைன் இசை நிகழ்ச்சியை 1 மில்லியன் பேர் கண்டு ரசித்தது இதுவே முதல் முறை. உணர்வுகளை இசையின் மூலம் புரிய வைத்து இசைக்கு மொழி முக்கியமில்லை என நிரூபித்துள்ளது இந்த குழு.